Taste the Daily. சேலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த கிறிஸ்தவ அறக்கட்டளையுடன் திமுக மேயர் மற்றும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆகியோருக்கு தொடர்புள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. மோசடி தொடர்பாக அம்மாப்பேட்டை பகுதியில் தனியார் மண்டபம் ஒன்றில் இயங்கிய புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையை நடத்தி வந்த விஜயபானு மற்றும் நிர்வாகிகள் ஜெயபிரதா, பாஸ்கர் ஆகியோர் பிடிபட்டனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் 13.5 கோடி ரொக்கம், 2.5 கிலோ தங்கம், 12 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் பிடிபட்ட விஜயபானு சேலம் திமுக மேயர் ராமச்சந்திரன் மற்றும் திமுக கவுன்சிலரும் உதயநிதி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவரான ராஜ்குமார் ஆகியோரை வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதால் இந்த மோசடியில் திமுகவினருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. போட்டால் மாதம் 5,000 தரான்னு சொன்னாங்க. அதை நம்பி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. இப்போ எல்லாம் ரைடு பண்ணி பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாம் புள்ள குட்டிங்கெல்லாம் பட்டினியாக கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் அங்கே இருக்கிறவங்க தான் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி போட்டால் பணம் தராங்க அப்படின்ட்டு. போட்டு இப்போ எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக அலைஞ்சி இருக்கிறாங்க. இப்போ 1 மாதம் தான் போட்டு ஆகுது. 1 மாதம் ஆனால் திரும்பி பணம் அப்படியே எல்லாம் ரைடு பண்ணிட்டாங்க. கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.